Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 596 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்கள் கூட வாழ்றதே மிகவும் சிரமமா இருக்குங்க. ஆனா நம்ம கதையில வர ஒரு கதாபாத்திரம் அமானுஷத்து கூட வாழ்ந்திருக்காருங்க. பிடிச்சு போய் வாழ்ந்திருக்காரு, அதுக்கப்புறம் பயந்து போய் வாழ்ந்திருக்காரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு சோகமான கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சிதம்பரத்திலிருந்து சஞ்சய் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய ஃப்ரெண்டான பிரகாஷுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வரான்பமே. பிரகாஷ் அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் ஒத்துமையாக வளர்ற ஒரு அண்ணன் தம்பி. யோசிச்சு பாருங்க, மாடர்ன் காலகட்டத்தில் அண்ணன் தம்பியாக வளர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அளவுக்கு ஒத்துமையாக வளர்ந்தவங்க. அவங்க அப்பாவுமே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் வந்து பாசத்தை காட்டி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படியே அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆகாஷ் தான் வந்து சின்ன தம்பி. அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. லவ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பூர்வீகமான நிலம்லாம் இருக்குங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக நிலத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் அதில் ஹாப்பி, ரொம்பவும் ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப் வந்து போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்படியே வந்து வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காலகட்டத்தில் பிரகாஷ் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிரகாஷ் அண்ட் சஞ்சய் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் ஒன்றா தான் வெளியே போவாங்களாம். ஆனால் ஒன்றா வெளியே போகும்போதெல்லாம் பிரகாஷ் வந்து சஞ்சய் கிட்ட பேசாமல் தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே லவ் பண்ணுறவங்கலாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலலாம் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி சிரிக்கிறது, ஃபோனில் பேசுறது தனியாக, அதுக்கப்புறம் ஒளிஞ்சு கண்ணாடியை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல க்யூட்டாக, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சஞ்சய்க்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை பயவுல லவ் யூ பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கிட்ட போய் கேட்குறாப்புல, டேய் என்னடா ஆச்சு, ஏன் நான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்லை ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கேன்டா, இருக்கிறதுலே ஜாலியான மூடில் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு பிரகாஷ். சரி, ஏதோ பைத்தியக்கார பயவுல ஏதோ பண்ணுறான் போல இருக்கு, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு இருந்திருக்காருங்க. ஆனால் அப்படியே காலகட்டம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரகாஷோடைய நடவடிக்கைகள் மாற ஆரம்பிக்குது. எப்படி மாற ஆரம்பிக்குதுன்னா, அவர் வந்து ஜாலியாக இருந்தார் இல்லையா, இப்போது அவர் ஜாலியாக இல்லைங்க. ரொம்பவும் மூடியாக இருக்கார், பயந்து போயிருக்கிறாரு. என்னடா நடக்க போகுது அடுத்த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு மேட்டரையும் சஞ்சய் வந்து நோட்டீஸ் பண்ணுறாப்புல. சஞ்சய் வந்து பிரகாஷ் கிட்ட கேட்குறாப்புல, என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ பிரச்சனை, கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரொம்ப ஜாலியாக இருந்தால் இப்போ ஏன் இப்படிலாம் பயந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிரகாஷ் சொன்ன பதிலை கேட்டு சஞ்சய் ஆடி போயிடுறாருங்க. திரும்பியும் ஒரு பேக் ஸ்டோரிக்குள்ளே போகும். பிரகாஷ் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காருங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு லேட் நைட்டு தான் அவர் திரும்பி வந்திருக்காரு. நைட்டு ஒரு 12-1 மணிக்கு வந்திருக்காரு. அவர் திரும்பி வரும்போது ஒரு சுடுகாட்டு சைட்லேருந்து தான் வரணும் அவருடைய வீட்டுக்கு. ஸோ சுடுகாட்டை கிராஸ் பண்ணி இவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி கொலுசு சத்தம் பிரகாஷுக்கு கேட்டிருக்கு. என்னடா இது கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காரு. ஆனால் அந்த இடத்துல யாரும் இல்லை. ஆனால் இவரை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் இவருக்கு வந்திருக்குங்க. பயந்து போன பிரகாஷ் அங்கே இருந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கொலுசு சத்தமும் இவர் ஓடுற சவுண்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்பீடில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது, யாரோ வராங்கடா, நம்மளை பின்னாடி துரத்துக்கிட்டே வராங்கடா, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரும் இல்லைங்க. அந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசனை அவ்வளோ அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அந்த மல்லிகைப்பூ வாசனை எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த வாசனையில் மயங்கி போய் ஒரே இடத்துல நின்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரகாஷ் ஒரே இடத்துல நிற்கிறாருங்க. அந்த கொலுசு சத்தம் ஃபாஸ்ட்டாக பிரகாஷை நோக்கி ஓடி வருதுங்க.
அப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கிற, நான் இந்த இடத்துல இருந்து உடனடியாக ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறாரு. பட்டுன்னு யார் மேலேயோ போயிட்டு பிரகாஷ் மோதுறாருங்க. மோதி கீழே விழுகிறாரு. யாரா இது அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தா முன்னாடி ஒரு அழகான ஒரு பொண்ணுங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு பொண்ணை இது வரைக்கும் பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ணு காலில் இவ்வளோ பெரிய கொலுசு போட்டிருக்கு, நல்ல சாரி கட்டியிருக்கு, மல்லிகைப்பூ தலை நிறையா வந்து வச்சிருக்கு, அவ்வளோ அளவுக்கு வாசம். இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை ஓடி வந்தது இந்த பொண்ணு தானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எக்ஸாக்டாக ஓடி வந்தது அந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டால் மோகினி. அந்த பொண்ணு பேர். பிரகாஷ் வந்து ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அந்த பொண்ணை தூக்கி விடுறாரு. அந்த பொண்ணுமே வந்து எழுந்துக்குது. எழுந்துட்டு பிரகாஷ் கிட்ட, இல்லை மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் அழகில் மயங்கி தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. பிரகாஷோடைய மனசுக்குள்ளே என்னடா இது, நம்ம அழகில் மயங்கி நம்மளை ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணுதா அப்படின்ற ஒரு டவுட்டு. ஏம்மா என்னம்மா நீ சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னா, இல்லைங்க எனக்கு நார்மலாக பசங்களை ரொம்ப பிடிக்காது, ஆனால் உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் அவங்க கூடவே நான் வரேன், உங்கள் பின்னாடியே வரேன், உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இவருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரிம்மா என் வீடு இதுதான் அப்படின்னு வீடெல்லாம் காட்டிட்டு அவர் வந்து, சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் இங்கே தான் 2 தெரு தள்ளி இருக்கேன், உங்களை டெய்லியும் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகினி போயிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து மோகினியும் பிரகாஷும் ரெகுலராக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்டர் யாருக்குமே சொல்லலை இவர். ஈவன் இவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான சஞ்சய் கிட்ட கூட சொல்லலை. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1-2 வாரத்திலேயே 2 பேருமே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் சஞ்சய் கூட வெளியே போகும்போது பிரகாஷ் வந்து இந்த மாதிரி தனியாக அந்த நிகழ்வுகளை பற்றி நினச்சி சிரிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோனில் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி அவர்கிட்ட நடிச்சுட்டு இவரே தன்னந்தனியாக பேசிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த பிரகாஷுக்கு அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே அவர் என்டர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 1-2 வாரம் கழித்து அந்த பொண்ணு மோகினி பிரகாஷை பார்க்குறதுக்கு வரதில்லை. இவருக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. என்னடா ஆச்சு, அந்த நம்மளுடைய லவ் புட்டுக்குச்சா, ஏன் அந்த பொண்ணு வரதில்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. 2 வாரமாக பழகியிருக்காரு. அந்த நான் மோகினியோடைய வீடு எங்கே அப்படின்னு மட்டும் கேட்டதில்லை. இவர் கேட்டாலுமே அந்த பொண்ணு சொன்னதில்லை. இல்லை ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த ஒரு பொண்ணு. ஸோ 2 வாரம் கழித்து அந்த பொண்ணை காணோம் அப்படின்னதுக்கப்புறம் பித்து பிடிச்ச மாதிரி அவர் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த சுடுகாட்டை தாண்டியெல்லாம் போகிறாரு. அந்த பக்கம் தான் வீடு இருக்கும் அப்படின்னு இவரே அசியூம் பண்ணிவிட்டு இருக்கிற ஒரு வீட்லேயுமே போயிட்டு நாக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட வீடுன்னு நினச்சி வந்துட்டேங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்படியே ஒரு வாரம் போகுது. லிட்ரலி பைத்தியம் ஆகிட்டார் பிரகாஷ். அந்த 1 வாரம் கழித்து இவருக்கு தூரத்திலிருந்து யாரோ இவருடைய பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி, அந்த பெண்ணுடைய வாய்ஸில், மோகினியுடைய வாய்ஸில் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி கேட்டிருக்குங்க. பிரகாஷ் அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த வாய்ஸை கேட்ட உடனே அவருக்கு ஹாப்பி. அடடா அந்த மோகினி வந்துடுச்சு போயில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குற, சுற்றி பார்க்குற, யாருமே கிடையாது. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இவருடைய ரூமில் இவர் தனியாக இருக்கார். தனியாக பூட்டப்பட்ட அறைக்குள்ளே எப்படி மோகினியுடைய வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அப்போ தான் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இவர் பேசி பழகிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணே கிடையாது, அது வந்து ஒரு மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து, பிரகாஷ் என்னை மறந்துட்டியா, என்னை தேடுறியா, எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நிறைய வாய்ஸஸ் இவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. லிட்ரலி 24/7 உங்களுடைய காது பக்கத்தில் யாராவது வந்து பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். தூங்கினா கூட தூக்கம் வர்றது கிடையாதுங்க. தூங்கும் போதும் கூட காது பக்கத்தில் வந்து, பிரகாஷ் என்ன தூங்குறியா, என்னை விட்டுட்டு நீ தூங்கிடுவியா, என்னை மறந்துட்டியா அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிக்குது அந்த ஒரு மோகினி பிசாசு. இவருக்கு லிட்ரலாக தூக்கம் இல்லை. 3-4 நாளாக ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கு மேலே இருக்கிற பயம் என்னன்னா, ஐயோ ஒரு பேய் கூட பழகி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு பயம், அந்த பேய் என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயம். இந்த மாதிரியெல்லாம் இவருடைய வாழ்க்கை ரொம்பவும் நரகமாக வந்து மாறிட்டு இருக்குங்க. சரி, இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து கோயிலுக்கு போயிருக்காரு, பூஜைலாம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் திரும்பி வந்திருக்காரு. எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 வாரத்தில் பிரகாஷ் பைத்தியம் பிடிச்ச நிலைமையில வந்து ஆயிட்டு இருக்காருங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி
சொல்லி தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்த டைமில் தான் சஞ்சய் வந்து கேட்டிருக்காரு, இந்த ஒரு பேக் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. சஞ்சய் உடனே இதை கேட்டிருக்காரு. கேட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அவருமே ஒரு சில ரிச்சுவல்ஸ் எதுவுமே பண்ணியிருக்காருங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பிரகாஷுக்கு இதுக்கப்புறம் இன்னமும் பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. லிட்ரலாக இவர் தனியாக இருக்கும்போதெல்லாம் இவருடைய உடம்புல டிஃப்ரெண்ட்டான மார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த மாதிரி மார்க்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஓங்கி பலார்னு சாட்டையால் அடித்தாங்கன்னா ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மாதிரி மார்க் எல்லாமே கையில் கால்லெல்லாம் வர ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் அந்த மார்க்கில் தொட்டாலே செம்மையாக வலிக்குதுங்க. இதை பார்த்த உடனே சஞ்சய் கேட்குறாரு, டே என்னடா இவ்வளோ மார்க் வந்திருக்கு, என்னடா நீயே அடிச்சுக்கிட்டியாடா அப்படின்லாம் கேட்குறாரு. என்னன்னே தெரிலடா, நான் தூங்கி எழுந்துக்கும் போது என்னுடைய கையிலலாம் இந்த மாதிரி மார்க் இருக்குடா, எனக்கு ஒன்றுமே புரியலடா, பயமாக இருக்குடா, இங்கே நிற்கிறாடா இங்கேருந்து சவுண்டு பேசுகிறாடா, இங்கேருந்து பேசுகிறாடா, எனக்கு பயமாக இருக்குடா, ஐயோ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் போகிறாருங்க. சஞ்சய்க்கு செம்ம ஷாக்கு. டேய் என்னடா இவன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான், இந்த இடத்துல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை, இவன் ஏன்டா இப்படி பயந்து போய் ஓடுறா அப்படின்னு சொல்லி சஞ்சய் பின்னாடி ஓடி, டேய் பிரகாஷ் என்னடா ஆச்சு, என்னடா பிரச்சனை உனக்கு, இங்கே யாருமே இல்லடா, நான் மட்டும் தான்டா இருக்கேன், பயப்படாதடா, நான் இருக்கேன்டா கூட அப்படின்னா, டே உன்னை சாப்பிச்சுடா, போடா 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 அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலாக பைத்தியக்கார மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒன்றும் புரியல. இதனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க தம்பி இருக்கார் இல்லையா ஆகாஷ், அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை. ஒரு நாள் ஆகாஷுக்கு வந்து இந்த குடிப்பழக்கம்லாம் இருக்குங்க. குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே தகராறு வர ஆரம்பிக்குது. ஆகாஷை போயிட்டு பிரகாஷ் பயங்கரமாக திட்டிருக்காரு. நீ அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ போ, இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரே நார்மலான சென்சஸில் இருக்க, குடிபோதையில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது சண்டை பெருசாகி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடித்ததில் பிரகாஷ் வந்து ஆகாஷை செம்மடி அடிச்சிடுறாரு. இதில் ஆகாஷுக்கு செம்ம வருத்தம். இன்ஃபேக்ட் ஆகாஷோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பயங்கர கோவப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் போட்டு பிரகாஷ் வந்து அடிச்சிருக்காரு. இது எல்லாமே அவர் வந்து சுய நினைவில் இல்லாத போது, ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த மோகினி பிசாசோட பிரச்சனைனால பயங்கரமாக பயந்துருக்காரு. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் வந்ததுனால அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு வீட்டில் ஒரு மிகப்பெரிய ரகலை. 2 அண்ணன் தம்பிங்களும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுதுங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு வாரம் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு வாரத்தில் பிரகாஷ் வேற ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுறாரு. அவருடைய ரூமுக்குள்ளேயே பூட்டி இருக்காரு. ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாரு. திடீர்னு ரூமுக்குள்ள சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. திடீர்னு ரூமுக்குள்ள ஐயோ என்னை விட்டுரு, நான் வரல, ஐயோ என்னை விட்டு போயிடு அப்படின்னு பயந்து பேசுற மாதிரி சவுண்டு கேட்குது. திடீர்னு சோகத்தில் உட்காந்து அழுதுகிட்டே, ஏமா என்னை விட்டுட்டு போனா நான் உயிரோடு இருப்பேன், நானும் உன் கூடயே வந்துட்டா அப்படின்ற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. வெளியே இருந்து சஞ்சய் இதெல்லாமே கேட்டுட்டு இருக்காரு. கதவை தட்டுறாரு. பிரகாஷ் கதவை மட்டும் திறக்க மாட்டாருங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிற்குது. என்னடா இது, ஒரு வாரமாக இவன் ரூம்குள்ளேருந்து வெளியே வரவே இல்லை, சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு இருந்தான், திடீர்னு சவுண்டு வந்து நின்றுச்சே அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு. கதவை திறக்கல. ஆகாஷ் பதறி போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து கதவை தட்டுறாரு. அண்ணா கதவு தரணான்னு கத்துறாரு. ஆனால் கதவை வந்து திறக்கல. அப்புறம் ஃபைனலாக அங்கே பக்கத்து வீட்டில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சி திறந்து பார்த்தா கதவுக்குள்ள பிரகாஷ் தன்னைத்தானே தூக்க மாட்டி இறந்து போயிருக்காருங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே ஆகாஷும் உடைஞ்சிடுறாரு, சஞ்சயும் உடைஞ்சிடுறாரு. இன்ஃபேக்ட் அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஏன்னா பிரகாஷ் அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது, ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. ஸோ அப்புறம் அதுக்கு உண்டான லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு வந்து ப்ராப்பராக இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு ஆகாஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொத்தும் வந்து சேருதுங்க. ஸோ இது வந்து அப்படியே ஆயிடுச்சு. சஞ்சயோடைய அப்பாவும் ஆகாஷும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். எதில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா குடியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷுக்கு ஆல்ரெடி குடிப்பழக்கம் இருக்குது. அதே மாதிரி சஞ்சயோடைய அப்பாவுக்கும் குடிப்பழக்கம் இருக்குது. 2 பேரும் ஒரே பாருக்கு தான் போவாங்க. 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சரக்கடிப்பாங்க. இப்படியே ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரம் வந்து ஆகாஷ் வந்து பாருக்கு வந்து போகலைங்க. ஒரு வாரம் கழித்து போகும்போது சஞ்சயோடைய அப்பாவை மீட் பண்ணியிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரக்கடித்து முடித்த உடனே போதையெல்லாம் ஏறினதுக்கப்புறம் ஆகாஷ் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு.
சஞ்சயோடைய அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்லலை, அழுதுகிட்டே இருக்காப்புல. இவர் என்ன அசியூம் பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அண்ணன் பிரகாஷ் வந்து இறந்து போயிட்டார் இல்லையா, 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஒத்துமையாக வளர்ந்த பசங்க, பாவம் அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் போல இருக்கு, அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. டே என்னடா ஆச்சு, ஏன்டா, சரி அண்ணன் தான் போயிட்டா, நீ இருக்கலடா, நீ தைரியமாக இருக்கணும்டா, உனக்கு ஒய்ஃப் இருக்குது அப்படின்னா, அவதான் அங்கிள் பிரச்சனை அப்படின்றாரு ஆகாஷ். என்னடா நீ சொல்கிற, அவன் என்னடா பிரச்சனை அப்படின்னதுக்கப்புறம் அப்போ தான் ஆகாஷ் இன்னொரு பேக் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காருங்க. அதாவது இவங்க அப்பா 2 பேருக்கும் ஈக்குவலாக சொத்து பிரித்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்ட 2 லேண்ட் இருந்துக்கு. ஒரு லேண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது, அந்த லேண்ட் யார்கிட்ட இருக்குன்னா பிரகாஷ் கிட்டே இருக்குது. இன்னொரு லேண்ட் வந்து இன்னமும் அவ்வளோ ஈக்குவலாக டெவலப் ஆகலை, இன்னும் அண்டர் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷுக்கு கொடுத்துருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து பேசி வச்சிருக்காரு, இந்த லேண்ட் உனக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ஆனால் 2 பேருக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆகாஷோடைய மனைவிக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஒரு நல்ல லேண்டு, உங்களுக்கு மட்டும் இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற லேண்டா, எப்படி இது ரெண்டும் எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆகாஷ் கிட்ட. ஆகாஷ் வந்து பல நேரத்தில் கோவப்பட்டு வந்து திட்டிருக்காரு. இது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வந்துகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி எப்பெல்லாம் பிரகாஷும் ஆகாஷும் லைட்டாக கொஞ்சம் ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்டு சின்ன சின்ன சண்டைகள்லாம் போட்டுக்கிறாங்களோ, அந்த டைம்லலாம் அவங்க மனைவி வந்து ஆகாஷ் கிட்ட அண்ணனை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது, அவர் ஏதாவது பண்ணணுங்க, ஏதாவது பண்ணி விட்டுறலாம், ஒரு மாதிரி பேயே விட்டுறலாம், பில்லி சூனியம் வச்சிடலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை அவங்க பேசும்போது இவர் வந்து அவங்கள போட்டு செம்மடி அடிச்சிடுறாரு. அதுலேயே அவங்களுக்கு செம்ம கோவம். அதுக்கப்புறம் அவங்க போய் 2-3 மாந்திரிகர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து இவர்கிட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேங்க, இந்த மாதிரி ஒரு மோகினி பிசாசை வந்து ஏவி விட்டுறலாம், ஒரு ஏவலாக விடலாம், அது வந்து அவர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கிடும், அவருக்கு எதுவும் ஆகாது, பட் ஆனால் அவர் அப்படியே இருப்பார், அவர் ஒன்ஸ் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேண்டும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இவருக்கு செம்ம கோவம், என்ன நீ நினச்சின்னு இருக்க, எப்படி எங்கள் அண்ணன் பேரில் இப்படிலாம் பண்ணலாம், சாவச்சிரும் உன்னை, எனக்கு லேண்டே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சண்டை போட்டிருக்காரு. இதனால அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஃபைனலாக ஒரு நாள் ஆகாஷ் நல்லா குடிபோதையில் வந்தார் இல்லையா, அதே நாள் வந்து பிரகாஷ் வந்து ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா. சண்டை போட்டதில் ஆகாஷை போட்டு பிரகாஷ் செம்மடி அடிச்சிடுறாரு இல்லையா. எழுந்துக்க முடியாத நிலைமையில் இவருக்கு வந்து செம்ம கோவம், இவரும் குடிபோதையில் இருந்திருக்காரு, இவரும் இவருடைய சுயநினைவில் கிடையாது, எப்படியாவது அண்ணனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு அவருடைய மனைவி வந்து திரும்பவும் இதே மேட்டரை கிளறி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தருக்காருங்க, அவர் வந்து ஒரு மோகினி பிசாசு வந்து ஏவி விடுவார், அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா இவர் சுய நினைவிலே கிடையாது, ஒரு போதையில் இருந்துட்டு என்னமோ பண்ணி தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாருங்க. அடுத்த நாள் அவருடைய மனைவி அந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த சாமியாரை போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அந்த பில்லி சூனியம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அந்த மோகினி பிசாசை வந்து பிரகாஷ் மேலே ஏவி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மோகினி பிசாஸ் வந்து பிரகாஷ் கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரை வந்து பயம்பொருத்தி ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கணும், அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பார் ஆனால் யூஸ்லெஸ்ஸாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இவங்க அந்த மோகினி பிசாஸை ஏவி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஒரு மோகினி பிசாசு ரொம்பவும் வைலண்ட் ஆகிட்டு பிரகாஷை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்து அந்த ஒரு டார்ச்சரை பிரகாஷ்னால் தாங்க முடியாமல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கோரமான முடிவை வந்து எடுத்துகிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு மேட்டர் அதுக்கப்புறம் தான் ஆகாஷுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அன்றைக்கி இவர் செம குடிபோதையில் இருந்தார், அவருடைய மனைவி கிட்ட எதுவுமே வந்து என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு படுத்துட்டார், எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் இவர் லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவருடைய மனைவி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க, இவர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவார், இவர் வந்து தனியாக இருப்பார், அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து குடியெல்லாம் குடிக்காமல் அண்ணன் இறந்து போயிட்டு ஒரு 3 நாளில் மனைவி கிட்ட போய் பேசியிருக்காரு. என்ன நீ இதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்குறீங்க, நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டைலாக கேட்ட உடனே செம்ம ஷாக்கு ஆகாஷுக்கு. ஹேய் இரு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ குடிச்சிட்டு வந்தீங்களே, அடிச்சார்ல, அடித்ததுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பண்ணிடலாமா பண்ணு அப்படின்னு சொன்னியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆகாஷுக்கு தலையெல்லாம் சுற்றுது. என்னடி பண்ண அப்படின்னா, இல்லை நான் சாமியார்கிட்ட போனேன், எனக்கு என்ன தெரியும், அவர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாருன்னு தான் நினச்சேன், அவர் செத்து போயிடுவார்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கான ஒரு பதிலை சொல்கிறாங்க.
இந்த ஒரு பதிலை கேட்டு இவருக்கு செம்ம டென்ஷன், அவங்கள போட்டு செம்மடி அடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளப்பி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் 3 நாள் இவர் தனியாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு பாரில் வந்து குடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டே வந்து இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லா மேட்டரும் சஞ்சயோடைய அப்பா கிட்ட. சஞ்சயோடைய அப்பாவுக்கும் செம்ம ஷாக்கிட்டே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா அவன் மனைவி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார் வீட்டிலேருந்து ஆகாஷுக்கு ஃபோன் வருது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி அவருடைய மனைவி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் வருதுங்க. பதறி அடிச்சுக்கிட்டு சஞ்சயோடைய அப்பாவும் ஆகாஷும் அவருடைய மனைவியுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் பார்த்தா பிரகாஷ் என்ன மாதிரி ஒரு நிலைமையில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாரோ, இந்த மாதிரி இங்கே இருக்கா போயிடு என்னை கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி தான் ஆகாஷோடைய மனைவியும் நடந்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆகாஷுக்கு ஏறின போதெல்லாம் இறங்கி போச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போகிறாரு. மனைவி ஓங்கி பலார் நடிச்சு, என் பக்கத்தில் வராத, என் பக்கத்தில் அவ இருக்கா, அவள் தான் என் பக்கத்தில் வரணும், நீ வரக்கூடாது, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை. அவங்க மாமியாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்லை, ரொம்ப வயலண்ட்டாக இருந்திருக்கு. சரிப்பா, ஏதோ ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காப்பா, நாளைக்கு காலையில் சரியாயிடும், நீ போயிட்டு கம்முன்னு படுத்துருப்பா, நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்க போய் படுத்துடுறாங்க. ஆகாஷோடைய மனைவி அடுத்த நாள் கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. கதவை தட்டுறாங்க, கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபைனலாக கதவை உடைச்சி திறந்து பார்த்தா பிரகாஷ் எப்படி இறந்து போயிருந்தாரோ அதே மாதிரி தான் ஆகாஷோடைய மனைவியும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காட்சியை பார்த்த உடனே ஆகாஷோடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் இறந்து போனார். அதுக்குண்டான காரணம் அவருடைய மனைவி. அதே மாதிரி அவருடைய மனைவியும் 10 நாள் கழித்து இறந்து போயிருக்காங்க. இந்த 2 நிகழ்வுகள்லையும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கார் ஆகாஷ். ஆனால் முழு மனதோடு தான் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் வந்து குடிபோதையில் அவருடைய சுயநினைவே இல்லாமல் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க பண்ண ஒரு விஷயம் அவங்களே திரும்பி வந்து தாக்கியிருக்கு. அவங்கள பைத்தியக்காரங்களாக மாற்றி அவங்களையும் அதே மாதிரி ஒரு முடிவுக்கு அந்த ஒரு மோகினி பிசாசு வந்து தள்ளியிருக்குங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் அந்த ஒரு நல்லது உங்களுக்கு திரும்பி வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒரு கெடுதல் நினைத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் இல்லைங்க, நீங்கள் என்ன கெடுதல் நினைக்கிறீங்களோ அதே ஒரு கெடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய லைவ் எக்ஸாம்பிளாகவே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.